துலாம் ராசிக்கு இருக்கிற ராசிகளிலேயே மிகப்பெரிய ராஜயோகம் வாய்க்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி. 2026 பார்த்தீங்கன்னா, இந்த அகரம் இப்போ சிகரமாச்சுன்னாங்க. தகரம் இப்போ தங்கமாச்சுன்னாங்க பாருங்க. அது துலா ராசிக்கு தான். 2025ல் அடிச்சு துவைச்சு காய போட்டுருச்சு இவங்கள. நெறைய பட்டுட்டாங்க வாழ்க்கையில. அப்போ இப்போ 26வது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க லாபாதிபதி எண்ணுல ஆண்டு பிறக்குது. சூரியனுடைய எண்ணுல. அப்போ இந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காரிய அனுகூலத்தில் போய் உட்கார்ந்தார். அப்போ இவங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் இந்த ஆண்டு வெற்றி பெறப் போகிறது. அவரோடு யார் சேர்ந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பாக்கியாதிபதி புதன் சேர்ந்திருக்கிறார். பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இவங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பாக்கியமா அமையும். ஒரு கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய யோகம் வரும். கம்யூனிகேஷன் செக்டார்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த பிசினஸா இருந்தாலும் மிகச்சிறப்பாக பண்ணி பேரும் புகழும் பெறுவீங்க. அதுல சப்தமாதிபதி செவ்வாயோட ராசிநாதன் சேர்ந்திருக்கிறார். அப்ப கல்யாணம் கூடி வந்துடும். துலா ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரலன்னு எங்கெல்லாம் புலம்பல்கள் இருக்கிறதோ புலம்பல் தீரும். கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம். ஆனால் துலா ராசிக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வளர்க்கணும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பிள்ளை வளர்ப்பில் கவனமாக இருக்கணும். உடம்பில் எந்த நோய் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நோய் விலகும், பூரண குணம் பெறும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இவங்களுக்கு உண்டாகும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு எல்லாத்துலேயும் வெற்றி தான் இவங்களுக்கு. ஆக ஒரு நல்ல ஆண்டாக துலா ராசிக்கு எல்லா வகையிலும் வெற்றி. மாணவர்கள் ஆன்லைன் கோர்ஸ் எது வேணால் எடுத்து படிக்கலாம். பெரிய வெற்றி அதுலேயும் கிடைச்சிடும். அப்போ நல்ல ஆண்டாக இருக்குது. இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி. வாராகி வழிபாட்டை ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமியிலும் மேற்கொள்ளணும். அத்தோடு நீங்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்பது வியாபாரிகளுக்கு வியாபாரம் நடத்துவது தராசு வாங்கி கொடுங்க. அதனுடைய சிம்பலே தராசு தானே. தராசு வாங்கி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும்.